ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோவோட V40ன்ற இந்த ஃபோன் தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அண்டர் 40Kக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் இருக்குது அண்ட் விவோ V40 போட்டிருக்கு. ஒரு சர்க்கிள் ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல. அண்ட் பாக்ஸில் வந்து ஜெட்ஸ்ன்னு அப்படி ஒன்று போட்டிருக்கு. அது என்னன்றது உள்ளே பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனுக்கு அப்புறம் வரும். பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கவரில் வந்து நமக்கு பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் வந்து இதோட கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வயலட் கலர் கேஸு. ஃபோன் என்ன கலரோ அதே கலர் கேஸ் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பிளாக் இல்லைனா டிரான்ஸ்பரண்ட்டு அந்தமாரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை கிரே கலரில் ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, வயலட் கலரில். அண்ட் அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் வந்து இந்த அழுக்கு மட்டும் தான் வந்து உடனே படிஞ்சிருது. அது மட்டும் ஒரு இஷ்யூ தான். கலராக கொடுத்தாலும் இது ஒரு பிரச்சனை. இதை தவிர்த்து பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. எதுவும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருக்குது. எதை வேணால் வந்து ட்ரை பண்ணலாம். சேம் வந்து பழைய மாடலே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நேவிகேஷன் மாடலில் ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அண்டு அதுக்கப்புறமேட்டா நமக்கு சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியில் சூப்பரான ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் USB to C டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நத்திங்கோ இல்லை சாம்சங்கோ வாங்கினீங்கன்னா C to C கொடுப்பாங்க. இதில் கேபிள் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பொறுத்த வரைக்கும் 80 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூ இல்லை சார்ஜ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோனை வரும். ஃபோனை வந்து அன்ராப் பண்ணிடலாம். கவரை பிரிச்சுட்டு ஃபோன் எடுத்தால் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அப்படியே வந்து ஒரு வயலட் கலரில் இருக்கும் ஃபோனு. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் பர்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் 3 கலர் அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று வந்து கேன்கிஸ் ப்ளூ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று டைட்டானியம் கிரே ப்ளூ பர்பிள் 3 கலர் தான் இருக்குது. அண்ட் கேமரா டிசைன்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் ஏற்கனவே வந்து ஓப்போவில் ஒரு மாடலில் வந்து இதே மாடலில் வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஜெட்ஸுன்னு இந்த கேமராவோட போட்டிருக்கிறதுக்கு ஒரு மைனஸாகவே இருக்குது. லுக் வைஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் வந்து நமக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இப்போ வர்றதெல்லாம் பழைய ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அதே மாடலே காப்பி பண்ணி திருப்பி எல்லா ஃபோனும் வருது. இதில் அந்தமாரி இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. விவோலையும் சரி ஐக்யூலையும் சரி ரெண்டுத்துலேயுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அதிகபட்சம் இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் அவங்க கொடுத்துருவாங்க. இது ஒரு ப்ளஸ்ஸான ஃபியூச்சர் விவோவையும் ஐக்யூவும் பொறுத்த வரைக்கும். ரெண்டுத்துலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. சேமாக தான் வந்து உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து ரன் ஆகும். அண்டு ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நல்லாவே வந்து லேக் இல்லாமல் வந்து யூஸ் பண்ண முடியுது. எந்த ஒரு இஷ்யூவும் அதில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் 14 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 2 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் இருக்குது. 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுத்துப்பாங்க. அண்ட் தென் இதில் ஃபன் டச் OS வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 14ல் வந்து ரன் ஆகுது. அண்ட் 8+8 விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் வந்து ஒரு 3 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. 8GB 128 அண்ட் தென் 8GB 256, 12GB 512GB இது 3 வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் விவோலையும் ஐக்யூலையும் கொடுக்குற சேம் கெச்சர்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்வேஸ் ஆன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வந்து சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைட் ஏரியா வைக்கிறது, இல்லை போட்டால் பாஸ் ப்ளே அந்தமாரி சில இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஐக்யூலையும் விவோலையும் சேமான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, ஃபோனோட பிசிக்கல் வரை போயிடலாம். பிசிக்கல் வரை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் சிம் ட்ரே இருக்குது, மைக் இருக்குது, சி டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஸ்பீக்கர் கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. வித்தியாசமான டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்டரி மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் இங்கே ஏர்பீஸில் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. சைடில் பவர் பட்டனும் அண்ட் வால்யூம் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் தென் ஒரு தின்னான ஃபோனாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 7.5 வந்து திக்னஸ் இருக்குது. சென்டிமீட்டர்ஸில் பார்க்குறப்ப 0.758 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஸோ ரொம்ப தின்னான ஒரு ஃபோன் தான், ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 190 கிராம்ஸில் 200 கிராம்ஸ்குள்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டுமே அந்தளவுக்கு வந்து இது இல்லை. நல்லாவே வந்து வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறப்ப இந்த அளவுக்கு வெயிட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து இருக்குது. ஒன் ஹேண்ட் யூஸர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனோட பேக் லேயர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேகன் வெதர் மாதிரி இருக்கும். நமக்கு எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே வந்து அந்தளவுக்கு வந்து அதில் அட்டாச் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராச்சஸ்மே அவ்வளோ சீக்கிரம் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரியலாகவே வந்து பிடிச்சிருந்துச்சி. ஹேண்டில் யூஸ் பண்ணுறப்போ கிரிப்னஸும் நமக்கு நல்லா வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10+ சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 4500 பீக் பிரைட்னஸ் சொல்கிறாங்க. அவுட்டோரில் எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. இந்த பிரைட்னஸ் எதுக்கு பத்தலை. ரியல்மியில் இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6000 நெட்ஸ் பிரைட்னஸ் போட்டிருப்பேன். அது எல்லாமே வந்து அவுட்டோரில் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. இது அவுட்டோரில் யூஸஸுக்கு உண்மையும் பத்தலை இந்த பிரைட்னஸ் அவங்க கொடுத்துருக்க நம்பர் படி பார்த்தா. அண்ட் தென் ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் 5.4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து ஃபோனில் கொடுத்துருக்க டிஸ்பிளேலையும் இதுலேயும் வர ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு Qualcomm Snapdragonோட 7 Gen
ஜென் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 nm ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபியூ பொறுத்த வரைக்கும் Adreno 720 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 8,80,000 கிட்ட போக போகுது. ஸோ அண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் தரமாக தான் செஞ்சுருக்காங்க. கேமிங்க்கு பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியில் பேக்கப் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. 80 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அது சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருக்கு. ஒரு 30 மினிட்ஸில் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணி ஃபோனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் IP68 அதாவது டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. 600 டஸ்ட்டுக்கும் 800 வாட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது, வாட்டர் ஃப்ளாஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து தாங்கும். அது போக மற்றபடி வந்து தண்ணியில் நினைக்கலாமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 16 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5Gயில் வந்து எந்த ஒரு அக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவுக்கு வருவோம். கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் நான் கொஞ்சம் ஒன்று மட்டும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு 119 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. அதுவும் சிஸ்ஸோட பர்ஃபார்மன்ஸோட. அண்ட் தென் மெயின் கேமராவுக்கு வரப்போ 50 மெகாபிக்சல் தான், அதுவும் OISோட மெயின் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு மேக்ஸிமம் அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. அண்ட் தென் மேக்ரோவுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ மெகாபிக்சல்ன்றதை அவங்க மென்ஷன் பண்ணல. மேக்ரோலையுமே அவுட்புட்ஸ் வந்து நல்லா தான் வந்து இருக்குது. அண்ட் செல்ஃபிலையுமே வந்து 50 மெகாபிக்சலுக்கான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் 92 டிகிரி வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபிலையுமே நமக்கு வைடரான ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 4K 30 fps வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபியில் 4Kல ஷூட் பண்ண முடியாது. 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்தாலும் 1080ல் தான் வந்து ஷூட் பண்ண முடியுது. அண்டு அதில் இருக்கக்கூடிய OIS யூஸ் பண்ணுறப்ப ஆப்டிகல் இமேஜேஷன் ஆன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 1080க்கு கன்வெர்ட் ஆகிடும் வீடியோ பொறுத்த வரைக்கும். ஏன்னா 4Kல நமக்கு OIS சப்போர்ட் கிடையாது. ஸோ இது மட்டும் வந்து எல்லா ஃபோன்லையுமே சேமாக இதே தான் வந்து ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க கேமராஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி கேமராஸில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்ஸில் இந்த ப்ரோக்கன் ஃபோட்டோஸும் இருக்கட்டும், ப்ரோக்கன் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவுட்புட் நல்லாயிருக்கு. அண்ட் இதில் ஒரு AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் அது போக வந்து இதில் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் வந்து விவோவிலே இன்னொரு மாடலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து கலர் ஃப்ளாஷ் 32 கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு லைட் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருப்பேன். இதுலேயுமே அதே சேம் லைட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய யூஸ் ஆகும். இது வார்ம் லைட்டு அண்ட் தென் ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 லைட்டையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி 32 கலர்ஸ் அதில் வந்து வேரியண்ட் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு இதில் வந்துடும். வீடியோ எடுக்கிறப்பையும் சரி, அதில் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இது இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் கொடுத்துற AI ஃபீச்சர் ஒன்று சொல்லலாம் இல்லையா? AI பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம கேலரியில் எடுக்கிற ஃபோட்டோஸை இல்லை ஏற்கனவே கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸை நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம அன்வான்டட் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கூகுள் பிக்சலில் ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணாங்க இல்லையா? அப்படியே வந்து இவங்க வந்து விட்டாங்க. கூகுளோட ப்ளஸ்ஸோ இல்லை ஹோமோ ஏதோ ஒரு ஆப்பு அதில் வந்து இவங்க கொடுத்தாங்க காசுக்கு தான். ஸோ அதை வந்து இப்போ இவங்களே வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய வந்து நமக்கு டீட்டெயிலாக வந்து எப்படி எடுக்குதுன்னா, நான் வீடியோலாம் அட்டாச் பண்ணியிருப்பேன். எப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அழகாக ரிமூவ் பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிவிடுது. சூப்பரான ஒரு அவுட்புட்ஸுமே கிடைக்குது. அதையுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த ஃபோனில் எடுத்த வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸோட அவுட்புட்ஸ்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அண்டர் ஒரு 40,000ல் வந்து பார்த்தீங்கன்னா, விவோவோட V40ன்ற இந்த ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் வந்து யாருக்கு ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா, கேமிங்க்கு இல்லைனா வந்து கேமராவுக்கு, இது ரெண்டுத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ஃபோன் தான். அண்ட் அண்டர் 40Kல வந்து V40ன்றது இருக்குது. V40 ப்ரோன்றதுலாம் வந்து ஹை ரேஞ்ச் ஃபோனாக இருக்கும். அதில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது எல்லாமே வந்து வேணா வந்து நான் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னன்றதை. இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.